இப்போ பாருங்கடா, இப்போ வந்து ஃபெடலிங் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? முதல்ல ஃபெடல் பண்ணோம். ஆனால் நூல் போட்டெல்லாம் நம்ம தைக்கக்கூடாது. ஏன்னா நூல் சிக்கிக்கிச்சுன்னா நம்ம மிஷின் ஸ்பாயில் ஆகிடும். அதை எடுக்கிறதுக்குள்ளாரையே நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், மெக்கானிக்கை கூப்பிடணும். அதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து சிங்கிள் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதை பார்த்தீங்களா, அடிச்சுக்கும் பாருங்கள். இப்போ நான் எப்படி அடிக்கணும்னு காட்டுறேன். முதல்ல வந்து என்ன பண்ணணும், இதுதான் ப்ரெஷர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இது பேர் நாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபிங்கரால் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். இந்த கையால் இப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது. இதுக்குள்ளார விட்டு இதை பாருங்கள், இதை மெல்லமாக இறக்கணும், மெல்லமாக எடுக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது நீடில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த நீடில் உள்ளே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த வீலை இப்படி மேலே தள்ளிட்டோம்னா நீடில் மேலே வந்துடும். எப்போவுமே தைக்க உட்காரும்போது நம்ம கவனிக்க வேண்டியது நீடில் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பாபின் கேஸ் போடும்போது ஊசி உடஞ்சிடும், மொக்க போயிடும், அப்போ ஊசி மாட்டணும். இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதெல்லாம் கற்றுக்கணும் நம்ம. இப்போ மேலே ஊசி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த 2 விரலால் இந்த பூட்டு எடுக்கிறோம், இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே வந்து கை இங்கே வைக்கணும், கை இங்கே வைக்கணும். அந்த பிளாக் ஸ்பாட்குள்ளே வரக்கூடாது. இங்கேருந்தே நம்ம இப்படி அனுப்பணும். அப்படியே ரிவர்ஸ் போகாமல் இங்கே இந்த பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த கோடு பக்கத்துலேயே இது பேர் ஃபுட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம்டா. இந்த ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுட்டை கரெக்டாக அந்த புள்ளிக்கிட்ட வச்சுக்கோங்க. இது பேர் டிஸ்டன்ஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறதுக்கு இதுதான் இன்டர்வியூவில் கேட்குற கேள்வியே. அவ்வளோதான். இது வந்துட்டாலே போதும், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணிடலாம். நூல் போட்டு தைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஸ்டிச்சை அப்படியே நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாக போகணும். கிராஸாக வந்ததுன்னா நாங்கள் த்ரெட்டு போட சொல்லி கொடுக்க மாட்டோம். நேராக போட்டால் தான் நாங்கள் வந்து த்ரெட்டு போட சொல்லி கொடுப்போம். இப்படி வந்துடுச்சுன்னா நம்ம நூல் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக பசங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தீங்களா, பேக்கில் திரும்பி பார்த்தோன்னா தையல் வந்து கரெக்டாக இருக்கணும், நேராக இருக்கணும். தையல் கோணலாக வந்ததுன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறது பேப்பரில் தான் பண்ணணும். துணியில் நூலை போட்டு பண்ண முடியாது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நூல் போடுறது திருப்பி இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன்.